வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாளில் அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல்லையும் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ்லையும் அண்டர் 10,000ல பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியில் வர 5G அண்ட் 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஆஃபர்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ளிப்கார்ட்டாக இருந்துச்சுன்னா ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கோட்டாக் மஹிந்திரா இல்லைனா ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு தேவைப்படும். இதே அமேசான் பார்த்தோம்னா எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் இந்த ஆஃபருக்காக ரொம்ப ரஷ்ஷாக நீங்கள் மூவ் பண்ணாதீங்க. அக்டோபர் 16க்கு பின்னாடி மற்ற கார்டுலாம் இந்த டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. HSBC, பேங்க் ஆஃப் பரோடா, HDFC இது மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஆஃபருக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள்ட்ட கார்டு இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு பாருங்க. இல்லைன்னா இருக்கிற கார்டை வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப ரஷ்ஷா போகாதீங்க. ஓகே, இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவதா பார்க்க போற ஸ்மார்ட் போன் வந்து போகோ M6 Pro 5G. இந்த பர்டிகுலர் போன் வந்து ரெட்மி 12 5Gயோட சேம் வெர்ஷன் தான். ஆனா ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தோம்னா இங்க 464GB கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் வேரியன்ட் 10,350ல இருந்து 11,000 வரலையுமே அமேசான்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த போகோ M6 Pro 8,999 ரூபாய்க்கு பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. இது ரொம்பவே ஒர்த்தான டீல் தான் சொல்லணும் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல. ஏன்னா 10,000 கீழே 5G போன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. இதை போகோ M6 Pro மூலமா அவங்க கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்ல டீலா தான் தெரியுது. இதுல 6.6 இன்ச்சுக்கான Full HD 90Hz பேனலோட கொடுத்திருக்காங்க. இதுல ப்ராசஸர்னு பார்த்தோம்னா ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 யூஸ் பண்ணிருக்காங்க. கேமராக்கு 50 மெகா பிக்சல் பேக் கேமராவும் 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. இதுல ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணும், பேக் கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இதுல பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. ஆனா அது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓரளவுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். 33 வாட்ஸ் லெவலுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுல எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா ஒரு 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வந்து சார்ஜ் ஆக எடுத்துக்கும். சோ இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது ஐடெல் P55. என்னடா புது பிராண்டை கொண்டு வந்து லிஸ்ட்ல சொருகிறான்னு நினைச்சிடாதீங்க. இது ஒண்ணுமே இல்ல, இது இன்ஃபினிக்ஸோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான். அவங்களோட சொந்தக்கார பையன், நீங்க அதுக்கு அக்கா தங்கச்சி எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போனும் ஒரு வேல்யூ ஃபார் மணி கேட்டகரியில வருது. இது அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா 8,999 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. இதோட பேஸ் ஸ்டோரேஜ் 6GB 128GB வேரியன்டோட வருது. இதோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா 6080 டைமென்சிட்டில இருந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்கிரீன் சைஸ் 6.6 இன்ச்சுக்கான Full HD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது வந்து பேக் கேமரால 50 மெகா பிக்சல் வரைக்கும், ஃப்ரண்ட் கேமரால 8 மெகா பிக்சல் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும், பேக் கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜா பர்ஃபார்ம் பண்ணும். 5000 mAh பேட்டரி பவரோட வருது. 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுல 100 டேஸ்க்கான ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மெண்ட்டை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது நிறைய கண்டிஷனோட வருது. ஒருவேளை உடஞ்சிருச்சுன்னா கூட அதுலயும் நிறைய கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த கண்டிஷன்லாம் ஓகேனா ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்குள்ள 2 வருஷத்துக்கான வாரண்டி இந்த ஐடெல் P55ல கொடுத்திருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் போன் கம்பெனிஸ் 1 இயர் கொடுக்கும்போது இவங்க 2 இயர்ஸ் கொடுத்திருக்கிறது கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் தெரியுது. இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல இதுவும் ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். நீங்க சர்வீஸ் சென்டர் பத்தி உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஐடெல் சர்வீஸ் சென்டர்னு சொல்லி வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் ஆகுது. நான் ஸ்கிரீன்ஷாட் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன், பாருங்க. நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல மூணாவதா நம்ம ஆட் பண்ணிருக்கிறது சாம்சங்கோட F14 5G. இந்த F14 5G 4GB 128GB வேரியன்ட் வந்து 9,999 ரூபாய்க்கு இருக்கு. இது 6.6 இன்ச்சுக்கான Full HD 90Hzக்கான பேனல் கொடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் வந்து 50 மெகா பிக்சல் பேக் கேமராவோடையும் 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவோடையும் வருது. இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும், பேக் கேமரா லெவலுக்கு இருக்காது. இதோட வீடியோ என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. இதோட 1000 mAhக்கான பேட்டரி பவர் இருக்கு. இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமா 25 வாட் சார்ஜிங்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 25 வாட் அடாப்டர் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து அடிஷனலா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 9,999 பிளஸ் 1000 சேர்த்தா கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் வருது. இது வேற வழி இல்லாம இந்த செக்மெண்ட்குள்ள நான் ஆட் பண்ண போன். இந்த போன் ஒர்த் ஃபார் மணி அந்த கேட்டகரியில வராது. அண்டர் 10,000ல ஒரு 5G போன் சாம்சங்ல இருந்து அப்படின்றது வேணா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். கண்டிப்பா நான் சாம்சங் ஏதாண்டா வாங்குவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த போன் உங்களுக்கானதா இருக்கும். இந்த செக்மெண்ட்ல நாலாவதா நம்ம பார்க்க போறது போகோ M5. இது ஒரு 4G ஸ்மார்ட் போன். இது 4GB 64GB வேரியன்ட் 6,999 ரூபாய்க்கு பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ்ல அவைலபிளா இருக்கு. இதோட ஸ்கிரீன் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.6 இன்ச்சுக்கான Full HD 90Hz பேனல் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல Full HD டிஸ்பிளே வரது பெரிய விஷயம். நெக்ஸ்ட் இது என்னன்னா G99க்கான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்குள்ள கண்டிப்பா சான்ஸே இல்லைங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல பேட்டரி 5000 mAh, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், டைப் சி போர்ட் எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு கான் மட்டும் தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் ஆவரேஜா இருக்கும்.
இந்த ஃப்ரண்ட் கேமரா மட்டும் விட்டுட்டு பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான டீல். கண்டிப்பா நீங்க வாங்கலாம். இந்த செக்மெண்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது மோட்டோ E13 4G. இந்த போன் வந்து 4GB 64GB வேரியன்ட்ல வருது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல T606 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 6.5 இன்ச்சுக்கான HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதோட பேக் கேமரான்னு பார்த்தோம்னா 13 மெகா பிக்சல் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலாகவும் வருது. இதோட டைப் சி போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம 10 வாட்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃப்ரண்ட் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும், பேக் வந்து ஓகேவா இருக்கும். இதுவுமே இந்த செக்மெண்ட்ல ஒர்த் ஃபார் மணியா தான் இருக்கும். ஏன்னா இது 5850 ரூபாய்க்கு பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு 4G ஃபீச்சர் போனை தான் பார்க்க போறோம். இது ஜியோ பாரத். இந்த போன் வந்து நார்மலா கால் பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். மற்றபடி யூபிஐ இவங்க சொல்ற மாதிரி இதுல வேலை செய்யாது. 1000 ரூபாய்க்கு ஓரளவுக்கு கால் பேசணும்பா, ஒரு கம்மியான ரேட்ல வரணும், ரேட் கட்டர் போடுறத நம்ம கம்மியா மட்டும் போடணும்னா இந்த ஃபீச்சர் போன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலா ஏர்டெல்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணணும்னாவே கிட்டத்தட்ட 1700 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும். இந்த ஃபீச்சர் போன்ல நம்ம ஒரு 1200 ரூபாயிலேயே இந்த ரீசார்ஜ் முடிச்சிடலாம். 1 இயருக்கு நம்ம டாக் டைம் இருக்கு, நம்ம எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரிவிங்க. அதுல நிறைய கமெண்ட்ஸ் வரதை பொறுத்து அதுக்கேற்ற வீடியோ நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அது வரைக்கும் பார்க்கலாம். பாய்.